கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் இப்போ சிறப்பு பொதுக்குழு ஒன்று நடத்துறாங்க. தாவேகா கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு நம்ம பிரிச்சுக்கணும். இந்த பிரச்சனை ஆனோன்னா பொதுச் செயலாளர் எதிர்னார் பாருங்க. காலம்பூரா அந்த கரையை நீங்கள் அடிக்கவே முடியாது. பொதுச் செயலாளர் தலைமறைவு, மற்றவர்கள் இது தனிமைப்படுத்தப்பட்டார் விஜய். அந்த நேரத்தில் தான் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த கரூருக்கு பின்னுன்றல கட்சிக்குள்ள பல மாற்றங்களை விஜய் ரொம்ப வேகமாக கொண்டு வந்தார். எப்படின்னா, நீ ஜானும் புஷியும் நீங்கள் கம்னு இருங்க அப்படின்ட்டு. க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுனா கூட்டம் வருது, ஜாஸ்தியாகுது, அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறது, மற்ற விஷயம் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது. ஒரு ஜாயின்ட் கமிஷனருக்கு தெரியாதா இந்த இடம் இவ்வளோ தான் வரும், இது பண்ணலாம் சார், இந்த மாதிரி விஷயம். அப்போ அவர் சொல்கிறத புஷி மறுக்க முடியுமா? புஷி தான் காய்கி சட்டியை பார்த்தாலும் பயமாச்சு. அப்போ முன்னாள் காய்கி சட்டினா பயம் இருக்கும்ல. விஜய்க்கு பெரிய பலமே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஏன் மற்றவன் அடிக்கலை அப்படின்னா, நீங்கள் எந்த அணியும் போடலையே. இளைஞர் அணி இல்லை, மகளிர் அணி இல்லை, மாணவர் அணி இல்லை, தொழிற்சங்க அணி இல்லை. ஓடி போகிற அணிக்கு மட்டும் புஷியானந்த் தலைவராக இருந்து ஓடி போயிட்டார். கரூர் மக்கள் சந்திப்பு நடந்துச்சு இல்லையா இப்போ மகாலிபுரத்தில். புஷியானந்த் உட்பட நிறைய எல்லாருமே பொதுவாக சொன்னது கருத்து பட்ஜெட்டை வலியுறுத்தினது, நீங்க போய் அங்கே போய் மக்களை போய் பாருங்க. ஆனால் இவங்க எல்லா சொல்றதையும் சரி சரின்னு சொல்லிட்டு இருந்த விஜய், ஷான் ஆரோக்கியசாமி இல்லை அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் நம்ம இங்கே வரவ சொல்லிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு ஓகே பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியே வந்து உண்மை. தாவேகா கரூருக்கு பின் ஒரு புத்தெழுச்சியோட கொஞ்சம் ஒரு புது பாய்ச்சல்ல நகர்ந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு கூட்டணியை ஓப்பனா டிஸ்க்ளோஸ் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கா? கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் அந்த மக்கள் சந்திப்பை நடத்தினார் இல்லையா, அந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களை சந்திச்சு பேசுனதுக்கு அப்புறம் ஆக்டிவ் பொலிட்டிக்ஸ் திரும்பி இருக்காரு. இப்போ சிறப்பு பொதுக்குழு ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ இந்த சிறப்பு பொதுக்குழுவில் என்ன மாதிரியான விவாதங்கள்லாம் நடைபெற இருக்கு, என்ன மாதிரி தீர்மானங்கள்லாம் வெளிவரக்கூடும்? தாவேகா கரூருக்கு முன் கரூருக்கு பின்னுன்னு நம்ம பிரிச்சுக்கணும். தமிழக அரசியலை கூட நான் சொல்லுவேன், இன்னும் ஒரு 2 வருஷம் பொறுத்து பார்த்தோம்னா 96ல் 93ல் ரெண்டாக உடையுது டிஎம்கே. கிட்டத்தட்ட 19 மாவட்ட செயலர் உடைச்சிட்டு போயிடுறாரு வைகோ. அவர் பின்னாடி தான் பெரும் இளைஞர் கூட்டம் இருந்தது, பயங்கர ஒரு வரவேற்பு இருந்தது. ஹரிகிருஷ்ணன் சிங் சுர்ஜித் ஆதரவு, இங்கே சங்கரையா சிபிஎம் ஆதரவுன்னு ஒரு பெரிய ஒரு இது இருந்தது. டிஎம்கே கிட்டத்தட்ட வலுவிழந்த நிலைமையில் இருந்தாங்க. இங்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி இதே மாதிரி ஆளுங்கட்சி, ஜெயலலிதா பவர்ஃபுல்லு, இப்படிலாம் இருக்குது. நம்மளாம் என்ன பார்க்குறோன்னா, இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மீண்டும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி பிடிக்குது பெரும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிஎம்கே ஸ்பிளிட் ஆகி கிடக்குது அப்படின்னு. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மாற்றம் நடக்குது. ரஜினி ஃபஸ்ட்டு மூப்பனார் வெளியே வர்றாரு, வைகோவை தான் பார்க்குறாரு. அது மூளை இல்லை. இங்கே சாணக்கியா போனவுன்னா கலைஞர் பிடிச்சி போட்டுடுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 96 தமாகாவுக்கு முன் தமாகாவுக்கு பின்னுன்னு நிலைமையாக மாறிச்சு. ஒரே மாதத்துலலாம் தலைகீழாச்சுங்க. யாரை கேட்டாலும் ஸ்ட்ராங் கூட்டணிங்க அடித்து நவுத்துவாங்கன்னு. திமுக வரலாற்றில் 71ல் 184 சீட்டு, அதற்கு பிறகு 96ல் தான் பெருவெற்றி 175 சீட்டு. இந்த வெற்றி கலைஞர் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை, திமுகவும் சந்திக்கவே இல்லை. ஆனானப்பட்ட விடியல் தர போராடுறப்ப கூட இங்கே இல்லை. அந்த மாற்றம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் கரூருக்கு முன் கரூருக்கு பின். கரூருக்கு முன் கரூருக்கு பின் ஏன் சொல்கிறேன்னா, தமிழக அரசியலில் மாற்றம் வரணும்னா அந்த மாற்றத்துடைய மையப்புள்ளியாக 2 கட்சி தான். ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று தாவேகா. காங்கிரஸ் டிஎம்கே விட்டு வெளியே வராது, ஏன்னா பிஜேபி கூட இவங்க இருக்காங்க. அடுத்து இருக்குது தாவேகா பெரும்பாலான ஓட் பர்சன்டேஜ் அவருக்கு பின்னாடி இருக்குது. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை அரசியல் எதிரொலிக்கும். அவர் தனியாக நின்னார்னா ஒன்று தொங்கு சட்டசபை, இல்லாவிட்டால் என்டிஏ அடிக்கும். அவர் என்டிஏக்கு போனார்னா ஃபினிஷ், 200 சீட்டுக்கு மேலே அவங்க ஜெயிப்பாங்க. அப்போது இந்த நிலமையில தான் தாவேகா ஒரு மாதிரி புஷி கையிலையும் ஜான் கையிலையும் மற்ற நிர்வாகிகள் மனம் குமுறி கொண்டு எதுவும் செய்ய முடியாமல் ஒரு கையேறு நிலையில் நம்மளாம் விமர்சனம் வைப்போம்ல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு சார், ஆனால் எதுவுமே பண்ண முடியல சார், நம்ம எது பண்ணாலும் அவர்கிட்ட ரீச் ஆக மாட்டேங்குது சார், நீங்கள் சொல்கிறது 100% ஏற்றுக்கிறோம் சார் அப்படின்னு நம்மளும் என்ன விமர்சனம் வச்சோம். இன்னும் அவர் கட்சினா பொதுச் செயலாளருக்கு பேச தெரியணும், தலைவருக்கு சிக்கல், அந்த இடத்த யாரை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பொதுச் செயலாளர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவர் மைக்கை வச்சாலும் தலையாட ஆரம்பிச்சிருது அவருக்கு. அப்போ இது இவங்க 2 பேருமே எப்படின்னா மற்றவங்களையாவது கொஞ்சம் இது பண்ணணும், அதுவும் கிடையாது. பொதுச் செயலாளருக்கு இன்செக்யூரிட்டி, யாராவது கட்சிக்குள்ளே வந்துட்டால் நம்ம இடத்த பிடிச்சி வாங்கணும்னு
யாரையுமே உள்ள விடல. நான் சொன்னல ஓபிஎஸ் டீமு திருச்சியில் ஒரு காங்கிரஸ் பெண் பிரமுகர், திமுகவில் டெல்டாவுடைய பெரிய முன்னாள் மத்திய அமைச்சர், இங்கே திமுகவில் இருக்க முன்னணி பேச்சாளர், அமமுகவில் இருக்கிற முன்னணி தலைவர்கள், இந்த மாதிரி ஒரு பெரும் கூட்டமே ப்ளஸ் இது காளியம்மாள் இவங்கெல்லாம் உள்ளே வர்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க. உள்ளேயே சேர்க்கலை. அப்போ இந்த கட்சி இப்படியே இருக்குதே என்ன இதுன்னு கேட்டுக்கிறப்ப தான் இவர்கள் பிரச்சாரத்தை ஒழுங்காக பண்ணாமல், அதாவது இவருக்கு பேசுகிறதுல இருக்கிற தயக்கத்தை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ரோட் ஷோவை காமிக்கிற வேலையை பண்ணாங்க. ரோட் ஷோ ரொம்ப நேரம் நடத்திட்டு அங்கே வந்து 5 நிமிஷம் பேசிட்டு போகிறது. இந்த இது பயன் தராது, பெரிய சிக்கலில் மாட்டோம். நாங்களாம் எச்சரித்தோம், ஜெயலலிதா பாணியில் போங்க, ஒரு இடம் வர்றீங்க, ஃப்ளைட்டில் இறங்குறீங்க, அங்கேருந்து பக்கத்தில் ஒரு கிரவுண்டில் ஹெலிபேட் வச்சுட்டு ஹெலிகாப்டர் வந்து இறங்குங்க, மட்டும் காரில் போய் பேசிடுங்க, மேடை போட்டு பண்ணுங்கள், அங்கேருந்து இன்னொரு இடம் ஒரு நாளைக்கு 5 அட்டன் பண்ணலாம், இந்த வேலையை பண்ணுங்கன்னா அன்றைக்கெல்லாம் கேலி பேசினாங்க, கிண்டல் பேசினாங்க. இந்த பிரச்சனை ஆனோன்னா பொதுச் செயலாளர் எதிர்னார் பாருங்க, காலம்பூரா அந்த கரையை நீங்கள் அழிக்கவே முடியாது. பொதுச் செயலாளர் தலைமறைவு, மற்றவர்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டார் விஜய். அந்த நேரத்தில் தான் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த விவகாரத்தில் நமக்கு இவர்கள் போட்டு இது வெரி ஸ்ட்ராங் டீமில் இது அவர்கள் நினச்சிட்டாங்க சார் சிஎம் சார் அப்படி இப்படின்னா இவங்க இதாகிடுவாங்க. இது என்ன மாதிரி டீம், எம்ஜிஆரை கதற விட்ட ஜெயலலிதா கதற விட்ட டீம் இது. இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. கையில் கட்சி இது முன்னுக்கு 5 ஸ்ட்ராட்டஜி டீமு, மாப்பிள்ளை டீமு, அது இதுன்னு. அப்போ இவங்க என்ன தாங்குவாங்க? ஒரே ஒரு நல்ல பாராட்டத்தக்க அம்சம் என்னென்னா, இந்த இதுக்கு இந்த அபிமன்யு மகாபாரத போரில் தனியாக நின்று அடிக்கிறான் பாருங்கள், அந்த மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும் நின்று அடிச்சிருந்தான் பார்த்தீங்களா? விஜய்க்கு பெரிய பலமே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஏன் மற்றவன் அடிக்கலை அப்படின்னா, நீங்கள் எந்த அணியும் போடலையே. இளைஞர் அணி இல்லை, மகளிர் அணி இல்லை, மாணவர் அணி இல்லை, தொழிற்சங்க அணி இல்லை. ஓடி போகிற அணிக்கு மட்டும் புஷியானந்த் தலைவராக இருந்து ஓடி போயிட்டார். அப்போ விஜய்க்கு பலமாக இருந்தது விர்ச்சுவல் வாரியர்ஸ். இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று, விஜய் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளை எங்கே, ஏன்னா வாழ்க்கையில் 41 பேர் நம்மளை எப்படி கொண்டு போயிட்டாங்க, நீ தான் கொண்டுட்டானு. இப்போ சினிமாக்காரங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், சின்ன ஆக்சிடென்ட் பண்ணால் கூட ஏதோ போலீஸ் அவங்கள பிடிச்சி கருப்பு ட்ரௌசர் இது வெள்ளை ட்ரௌசர் போட்டு கட்டம்பட்ட சட்டை போட்டு ஜெயிலில் போட்டுருவாங்கன்ற அளவுக்கு பயப்படுவாங்க. இது மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட்லேயே வயலன்ஸு, அது இது வயலேஷனுக்கு பெரிய தண்டனை தான் கிடையாது. நீங்கள் ஒரு ஆளை ஏற்றுக்கொண்டீங்கன்னா கூட 304 போடுவாங்க. உங்களை ஒரு ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணி இது பண்ணுவாங்க, நீங்கள் வழக்காடணும், அவ்வளோதான். ஆனால் இவன் ஆளை ஏற்றி கொண்டானோன்னா பயந்துருவான். நாளைக்கே கூட்டு போய் கருப்பு கவுனை மாட்டி தலையில் கவுனை மாட்டி தூக்கு போட்டுருவாங்க. விஜய்க்கு எப்படி இருக்கும்? அந்தளவுக்கு பயந்துட்டார். உடனே டக்குன்னு அவர் கான்டாக்ட் பண்ணுறாரு, மேலேருந்து வர்றாங்க, ரெப்ரசன்டேஷன் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட அவருடைய சங்கடத்தெல்லாம் சொல்கிறாரு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் இப்படிலாம் பேசிட்டேன், இப்போ வந்து நான் அப்படியே பல்டி அடிக்க முடியாது, யூட்டர்ன் அடிக்க முடியாது. யூட்டர்ன் அடிக்கிறதுலாம் பிரச்சனையே இல்லைங்க, நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை கொஞ்சம் தள்ளி போடுறீங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் சஸ்டைன் ஆகலாம், நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு. அப்புறம் பவன்லாம் வச்சு பேச வைக்கிறாங்க. நான் பாரு, எங்கள் அண்ணன் பாரு, ஒன்றை விட 3 மடங்கு கூட்டம் வந்துச்சு, எடுத்தவுடனே 33 எம்எல்ஏ ஜெயிச்சார். ஆனால் இதே மாதிரி தான் டீம் சரியில்லைன்னொன்னா அவர் வந்து காங்கிரஸ் ஃபுல்லாம் போய் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். என்ன பாரு, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஜெகன்மோகன் எவ்வளோ பெரிய ஆள், இன்றைக்கி டிஎம்கேயோட பவர் ஆகும். சந்திரபாபு நாயுடு சட்டசபையிலே அலை வச்சு வெளியே அமிச்சாங்க. அப்படிப்பட்ட ஜெகன்மோகனை எதிர்க்கணுன்னா நாம் கொஞ்சம் பின்வாங்கி தான் அடிக்கணுன்ட்டு நான் சந்திரபாபு நாயுடு கூட கை கோர்த்தேன். இன்றைக்கி நான் 22 எம்எல்ஏ, டெபுட்டி சிஎம், 2 எம்பி இருக்கிறாங்க, டெல்லி வரைக்கும் பவன்னா தெரியும். இப்போ நான் சஸ்டெயின் ஆகுறேன், தெலுங்கானாவில் கட்சியை இம்ப்ரூவ் பண்ணுறேன், அது தமிழ்நாடு வர போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள், கொஞ்சம் பின்வாங்க. அதனால் நீங்கள் எந்த இதுவும் ஆக போகிறதில்ல. அப்புறம் நீங்கள் ஏறி அடிக்கலாம், வயசு இருக்குது, உங்களுக்கும் வயசு இருக்குது, எனக்கும் வயசு இருக்குது, பாருங்கன்னு இந்த அறிவுரையும் அவர் கேட்டுக்கிட்டார். இது எல்லாம் வச்சு அவர் பரிசீலனை ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் இந்த கரூருக்கு பின்னுன்றல கட்சிக்குள்ளே பல மாற்றங்களை விஜய் ரொம்ப வேகமாக கொண்டு வந்துட்டார். எப்படின்னா, ஜானும் புஷியும் நீங்கள் கம்னு இருங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அருண்ராஜ் இவர்கள், இந்த டீம் மெயினாக அருண்ராஜ் இவர்கள் கையில் அவர்கள் யோசனை என்ன பண்ணுமோ பண்ணுங்கன்னு ஃப்ரீயாண்டு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி, தொண்டர் அணிக்கு ட்ரைனிங் கொடுக்க ரவிக்குமார்னு அவங்களுக்குலாம் இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பழைய கமிஷன் ஆஃபீஸில் ஒரு ஜேசிஆர் இருந்தார், அந்த ரவிக்குமார் தான். பழைய கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் இவங்கெல்லாம் தெரியும். அவர் ப்ளஸ்ஸு கொஞ்சம் டிஎஸ்பிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எதுக்கு இவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு, எப்படி அந்த கூட்டத்தில் ஹேண்டில் பண்ணணும்? நீங்கள் அந்த இது ஸ்டாம்பேட் நடந்ததில்ல, இவங்க ரோட் ஷோ பண்ணுறாங்கன்னால, ரோட் ஷோ என்ன பண்ணாலும் ஆதவ் ஒரு டீம் வச்சு தொண்டர் அணி போட்டு ஒயிட் பனின்லாம் போட்டு டீம் பண்ணார்.
பண்ணால் கூட இந்த பசங்க அவருக்கு அடங்குற மாதிரி இல்லை, ஆர்கனைஸ்டா இல்லை, கண்ட்ரோல்டா இல்லை. அப்போ நாமெல்லாம் என்ன பேசணும்னா திமுகவில் பாருங்கள் கருப்பு சிவப்பு போட்டு ட்ரெஸ்ஸு பார்த்தாலே அவங்க கருணாநிதி அவர் எங்கே வந்தாலும் இருப்பாங்க, இப்போ ஸ்டாலின் அவர்கள் எங்கே போனாலும், வைகோ போனாலும் கண்டிப்பாக இருப்பாங்க. சிபிஎம்ல பார்த்தீங்கன்னா செந்தொண்டர்கள்னு இருப்பாங்க, இவங்கெல்லாம் கூட்டத்தெல்லாம் கட்டுப்படுத்தலாம். அந்த மாதிரி நீங்கள் மிலிட்டண்டாக ஒரு ட்ரைனிங்கோடு இருந்தால் அவங்கள கேட்கணுன்னு. எல்லாத்துக்கும் மேலே அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் யாருண்ணா இங்கே வா, யார் உங்கள் மாவட்டம் தானே, உங்கள் பகுதி தானே, யார் இது, யார் எனக்கு நீ ரிசல்ட் சொல்லணும்னா அவன் கட்டுப்படுத்துவோம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒருங்கிணைக்கிறது தொண்டர் அணி முக்கியம். அது கொஞ்சம் மிலிட்டண்டாக மாறணும். க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுனா கூட்டம் வருது ஜாஸ்தியாகுது, அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறது, மற்ற விஷயம் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது, இந்த மாதிரி விவகாரங்கள்லாம். இப்போ அந்த ஸ்டாம்பேடுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு 2 ரோடு சென்ட்ரல் மீடியனு இதில் தட்டி வச்சுட்டாங்க. இந்த சைடு ஜென்ரேட் ரூம், இதெல்லாம் கூட்டம் காலையிலேருந்து நிற்கிது. இவர் ஒரு கூட்டத்தை கூட்டு வர்றாரு, 4 மணிக்கு மேலே ஒரு கூட்டம் ஏறுது. இந்த கூட்டம் வெளியேறதுக்கான வழி இருக்குல்ல, அந்த சைடு வந்து பைக் பார்க்கிங் போட்டுடுறாங்க. அப்போது இந்த வண்டி பஸ்ஸு வரும்போது கிழிச்சிக்கிட்டு வருது இல்லை, அப்போ ஏற்பட்ட நெரிசல். ஏற்கனவே காலையிலேருந்து தண்ணி குடிக்காமல் இது இல்லாமல் இருக்கவங்களாம் இது. நீங்கள் ஸ்டாம்பேட்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா அவன் உங்களை பார்க்கவே மாட்டான், அப்படியே திரும்பி மிதிப்பான்ல, கழுத்து இந்த இடம் மார்பெலும்லாம் உடஞ்சிரும், இது உடஞ்சிரும். பிறப்பு உறுப்பில் மிதிச்சிட்டாங்கன்னா அங்கே இதாகிடும். இந்த மாதிரி அதுதான் மரணம் ஏற்படுறது. எல்லாத்துக்கும் மேலே மூச்சு திணறல். நீங்கள் 50 பேர் ஒரு இடத்துல நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கும், ஒரு ஹீட்டு இதாகும். நீங்கள் அந்த நெரிசலில் மாட்டியிருந்தீங்கன்னா தெரியும். அப்போ அவங்க மூச்சு திணறல் வரும். ரொம்ப நேரம் மூச்சு திணறல்னா பிளட்டு போகாது, மூளைக்கு பிளட்டு போகணும்னா மயக்கமாயிடுவாங்க. மயக்கமாயிட்டால் மரணத்தை வந்துடும், இல்லாட்டி ஸ்ட்ரோக் வந்துடும், ஏதாவது ஒன்று வந்துடும். இதுதான் ஸ்டாம்பேட்டில் நடக்கிறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை என்னென்ன பண்ணணும். அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போய் முன்னாடி பார்க்குறது, அந்த இடத்த பார்க்குறது. ஒரு ஜாயின்ட் கமிஷனருக்கு தெரியாதா, இந்த இடம் இவ்வளோ தான் வரும், இது பண்ணணும் சார், இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ அவர் சொல்கிறத புசி மறுக்க முடியுமா? புசி தான் காய்கி சட்டியை பார்த்தாலும் பயமாச்சு. அப்போ முன்னாள் காய்கி சட்டினா பயம் இருக்கும்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இது ஒரு பார்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்க பண்ணுறாங்க. என்ன கேட்டால் இன்னும் இவர்கள் ரொம்ப டெக்னிக்கலாக, அவர் ரிட்டையர்டு ஐஏஎஸ்ஸு, ரிட்டையர்டு இன்னும் கொஞ்சம் ஹை பவரில் ஏடிஜிபி லெவல் இந்த மாதிரி இருக்கிறவங்கள அவர்களை இறக்கி கட்சியை இன்னும் கொஞ்சம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா இதாகும். ஏன்னா இப்போ இவர் ஃபுல்லாகவே அவர் தான் கண்ட்ரோலாம், யார் அருண்ராஜ் தான் இந்த இதெல்லாம் பார்த்துக்கிறாரு. இதில் வந்து முன்னேற்றம். இன்னொரு முன்னேற்றம் நான்லாம் என்ன பேசியிருந்தேன்னா, டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பங்களிப்பு இருக்கணும். கட்சி அணிகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்களுக்கு கட்டளைறது தான் ஆள் இல்லை. இன்றைக்கி அது நடக்குது. கோயம்புத்தூர் மேட்ருக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். இதுதான் கட்சியே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். இது எல்லாம் சேர்ந்து செகண்ட் லெவல் லீடர் இருக்கான்ல, அவனை விஜய் அறிமுகப்படுத்தணும். இப்போ அவர் போனப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பவுன்சர் மட்டும்தான் நிற்பான். மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர், அடுத்து வர வேட்பாளர், இவங்களெல்லாம் நிற்க வைப்பாங்க. இது என்னென்னா செகண்ட் லெவல் லீடரை அறிமுகப்படுத்துறது. மேடைகளில் தீர்மானம் வாசிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களில். டிஎம்கேல அந்த செட்டப் இருக்கும் பாருங்கள். டிஎம்கேல மாவட்ட செயலர் தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பார்ட்டியா ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் வந்து இந்த ரூட் வரைக்கும் போறது வந்து கரெக்டா இருக்கும். டிஎம்கேல ரொம்ப பக்காவா இருக்கும், ஏடிஎம்கேல அது இருக்கும். இந்த ரொம்ப வருஷமா வந்து இதுல இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்கும். அதை வந்து இவர்கள் கை கொள்ளணும் அப்படின்றது. தலைவர்கள் அரசியல் பேசணும், செகண்ட் லெவல் லீடர்ஸை பேச விடணும் அப்படின்றது. இது எல்லாமே அப்படி இப்படி வந்துகிட்டு இருக்குது. அதனால தாவேகா கரூருக்கு பின் ஒரு புத்தெழுச்சியோட கொஞ்சம் ஒரு புது பாய்ச்சலில் நகர்ந்துட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். இதோடு சேர்த்து அவங்க என்டிஏ பக்கம், என்ன கேட்டால் ஒரு அனலிஸ்டாக நான் சொல்கிறது, என்டிஏ பக்கம் நகர்ந்தாங்கன்னா ஒரு 40-50 சீட்டு கூட கேட்டு வாங்கினாங்கன்னா ஒரு 45 எம்எல்ஏ ஜெயிச்சாருன்னா, துணை முதல்வர் கேட்டுட்ருக்காரு, இப்போ அதில் ஓடிக்கிட்டு இருக்குது. துணை முதல்வர் வேணாம், எதிர்கட்சி தலைவரை உட்காந்தா கூட போதும். உங்கள் கட்சி தான் ஆட்சியில் இருக்குது, அழகாக எதிர்கட்சி இது ஆட்சி அதிகாரம் அமைச்சரில் பார்க்குறது அது இதுன்னு நிர்வாகிகள் எல்லாம் தயாராகிடுவோம். அடுத்து எம்பி எலெக்ஷன் வரும்பொழுது ஒரு 5 எம்பி 8 எம்பியை கேட்டு வாங்கி அதில் ஈஸியாக அடிப்பாங்க. அதே கூட்டணி தொடர்ந்தால் 10% அடித்தாங்கன்னா 5 எம்பி 6 எம்பி, இந்த 30-45 எம்எல்ஏக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி வலுவாக டெல்லி லெவலில் கொண்டு போயிடலாம். 2030க்கு பிறகு சரியில்லை, மோசம், மதவெறி அது இதுன்னு காங்கிரஸை கூப்பிட்டா காங்கிரஸ் தாராளமாக வருவாங்க. மற்ற கம்யூனிஸ்ட்லாம் வந்தால் நீங்கள் ஒரு அணி அமைக்கலாம். அன்றைக்கி திமுக இன்னும் பலகீனப்பட்டுரும், நீங்கள் 2வது இடத்துல இருப்பீங்க, சொல்ல முடியாது, முதல் இடத்தை நோக்கி நகரலாம். இதுதான் ரூட்டு. இதை விட்டுட்டு ஏதாவது பண்ணாங்க, இல்லை நாங்கள் பழையபடி ஜான் புசி சொல்கிறத கேட்போம் அப்படிலாம் பண்ணாங்கன்னா தாவேக்காவை காப்பாற்ற முடியாது, செதறி விட்டுருவாங்க. ஏன்னா 2 ஜாம்பாவானுங்க. திமுக எத்தனையோ தடவை இந்த கரூர் மக்கள் சந்திப்பு நடந்துச்சு இல்லையா அப்போ மகாலிபுரத்துல, அப்போ கூட விஜயனுடைய செகண்ட் லெவல் லீடர்ஸ் ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜ்,
நிர்மல்குமார், புஷி ஆனந்த் உட்பட நிறைய எல்லாருமே வந்து பொதுவாக சொன்னது கருத்து பட்ஜெட்டை வலியுறுத்தினது, நீங்கள் போய் அங்கே போய் மக்களை போய் பாருங்கள், அங்கே தான் பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா இது தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி தான் மறுபடியும் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு கெட்ட பெயரை வந்து உண்டாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லா சொல்றதையும் சரி சரின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் சான் ஆரோக்கியசாமி இல்லை அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் இங்கே நம்ம இங்கே வர சொல்லிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு ஓகே பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியே வந்து உண்மை உண்மை. ஜான் வரைக்குமே இது புஷி வரைக்குமே அங்கே போகிறது தான் கரெக்ட். விஜய் 4ஆம் நாள்லேருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. சம்பவம் நடந்த 4ஆம் நாள்லேருந்து நான் போனோம் அங்கன்னு சொல்லியிருக்காரு. ஜானு புஷி தப்பி ஓட்டார். ஜானு இந்த இது வேறு யாரும் என்ன முடிவும் எடுக்க முடியல. இவர்களுடைய பலகீனம் எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா, விஜய் போக முடியாது, புஷி தலைமறைவு, மற்ற நிர்வாகிகள் 120 மாவட்ட செயலாளர்கள் ஆளுக்கு 10 பேர் மரம் வச்சு பார்த்தா கூட அந்த ஃபேமிலியை போய் பார்த்துருக்கலாம். ஆனால் தலைவன் இல்லாமல் தளபதி இல்லாமல் எந்த வழிகாட்டுதல் இல்லாதனால அவங்களும் ஒன்றும் பண்ண முடியல. இல்லாட்டி அவங்க சொன்னால் போய் பார்த்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயம் 2 மாவட்ட செயலர் அரெஸ்ட் ஆகிறான். அவனை போய் ஜெயிலில் பார்க்குறது, எல்லா மாவட்ட செயலாளர்களும் மனு போட்டு பார்க்குறது, அந்த ஃபேமிலி போய் பார்க்குறதுன்றது ஒரு மோரல் சப்போர்ட். இது எதுவுமே கிடையாது. 41 பேருக்கு விஜய் இன்றைக்கி 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. நான் கேட்குறேன், விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து அந்த ஸ்டாம்பேடு வரைக்கும் இறந்தவர்கள் எண்ணிக்கை ஏகப்பட்டது இருக்குது. யாருக்காவது 1 ரூபா கொடுத்துருக்காரா? இதுதான் இவர்கள் கட்சியை பார்க்குறது. திமுக அதிமுக இல்லாத விஷயம் இவங்கள்ட்ட தான். அவர்கள் தொண்டர்களை அப்படியே மதிப்பாங்க, படத்தரப்பு நடத்துவாங்க, மரியாதை கொடுப்பாங்க, அந்த குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. அதனால தான் ஒரு குடும்பமாக அந்த கட்சியெலாம் இருக்குது. இவர்கள் சஜி முக்கியமான மாவட்ட செயலர், அவர் இறந்தது கூட ஒரு படம் திறக்கல, அந்த மாநாட்டில் அவர் மன்றம் அவர் பேரில் வைக்கல, அந்த ஃபேமிலி கூட ஒரு நிதி உதவி கூட கொடுக்கல. 2 மாவட்ட நிர்வாகி விக்கிரவாண்டி வரும்போது கார் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான். என்ன பண்ணீங்க? அஞ்சலி கூட செலுத்தலை. இதுதான் இவர்கள்ட்ட பிரச்சனை. இதெல்லாம் மாற்றிட்டு எப்படி நீட்டுனா திமுக காப்பி அடிக்கிறீங்களோ, எஸ்ஐஆர்னா திமுக, அந்த மாதிரி இந்த நடைமுறையிலையும் திமுக கொஞ்சம் காப்படிச்சு கொண்டு போகணும். ஏன் இது வரலன்னா, விஜய்க்கு இயல்பாக அது வரா தெரியாது, புஷிக்கு இது தெரியவே தெரியாது. மற்றவர்களும் கொஞ்சம் எல்லாமே யார் புதுசு ஆட்கள். அப்போ இவர்கள் வெளியில் பேசணும், வெளியில் இருந்த ஆலோசகர்கள் மற்றவர்களை வைக்கணும். விஜய் ஒரு மூடி டைப், அவர் யாரையும் சந்திக்க மாட்டார். இதெல்லாம் அரசியலுக்கு உதவே உதவாது. எம்ஜிஆர் 72 வெளியில் நிற்கினப்போ அப்படியே கிராமத்துலேருந்து ஆயிரக்கணக்கில் ரயிலும் பஸ்ஸையும் பிடிச்சி வந்துக்கினே இருந்தான் சென்னைக்கு. சத்யா ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா டெய்லி 1000 பேர் 2000 பேர் கும்பல் இருந்துகிட்டே இருக்கும். எம்ஜிஆர் இந்த தீபா ஒரு சீன் போட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்குதா? அந்த மாதிரி எம்ஜிஆருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எம்ஜிஆர் பேசுவார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு எடுக்கிறாரு. யார்கிட்ட பேசுகிறாரு? அவருக்கு அவ்வளோ ஆலோசகர்கள், அவ்வளோ இது. ஏன் எம்ஜிஆருக்கு தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியும் போன்னு சொல்லலை எம்ஜிஆர். ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருந்தார். இவர் எனக்கு எல்லாம் தெரியுற மாதிரி உக்காந்துட்டு இருக்கார் தனியாக. அது என்னையுமே உதவாது. கூட்டு உழைப்பு தான் ஜெயிக்கும், கூட்டு சிந்தனை தான் ஜெயிக்கும். நீங்கள் தனியாக இருந்துட்டு எதாவது பண்ண முடியுமா? சும்மா இப்போ நீங்களே இருக்கீங்க, நம்ம ஒரு பேட்டி எடுக்கிறோன்னா ஒரு 4 பேர், 2 கேமராமேனு, அசிஸ்டண்ட்டு, விஷுவல் எடிட்டரு, ப்ரொடியூசரு எல்லாம் சேர்ந்த கூட்டு உழைப்பு தானே ஒரு இது வெளியில் வருது. ராஜேந்திர பிரசாத் மட்டும் தான் காரணம்னு சொல்ல முடியுமா? இது அது மாதிரி தான் கட்சியும் சரி, அதுவும் சரி. 2வது எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுக்கணும். அங்கே அதுவும் கிடையாது. இவர் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்ட கோழை தைரியமாக ஜெயிலுக்கு போன ஆட்களை காலில் விழ வைக்கிறார். நான் இப்படி இவர் தான் அவங்க காலில் விழணும். அது திடீர்னு வந்து விழுந்துட்டாங்கன்னா கூட, ஏன்பா என்னப்பா திடீர்னு காலில் விட்றீங்க, எந்திரிங்கப்பான்னு சொல்லலாம். செருப்பை கழட்டிட்டு நிற்கிறாரு, அவங்க காலில் விழுறாங்க. அவங்க மட்டும்லாம் அவங்க மனைவி மாதிரிலாம் விழுறாங்க. இது எப்படிப்பட்ட பண்ணை அடிமைத்தனம் யோசிச்சு பாருங்கள். இந்த மனநிலை இருக்கிறதெல்லாம் கட்சி நடத்தவும் முடியாது. அதெல்லாம் தனியாக வச்சுக்கணும். அதனால் இன்றைக்கி 1 ஸ்டெப் ஃபார்வர்டு ஆகிட்டு இருக்கிறாங்க. நல்ல முன்னேற்றம் தெரியுது. இது இப்படியே எடுத்துகிட்டு பொதுக்குழுவோட என்ன மாதிரியான விவாதங்கள் இருக்கும்? இது வரைக்கும் நான் பேசவும் இல்லைங்க. ரொம்ப என்ன இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ப்ளஸ்ஸு என்ன பண்ண பொதுவில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னாடி சந்தித்ததுக்கு பிறகு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்று கன்க்ளூட் பண்ணுறாங்க. விஜய் ரிவீல் பண்ணணும். என்ன கேட்டால் விஜய் இந்த மௌனத்தை உடைக்கணும். மீண்டு வருவேன், எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இருந்தது, அந்த வருத்தத்தை ஓரளவுக்கு அவர்களை சந்தித்தது மூலிமா நான் நிவர்த்தி பண்ண நம்புகிறேன். நான் ஏன் அங்கே போகல, இந்த மாதிரி விஷயம். இனி பாய்ச்சல் வேகத்தில் நாங்கள் போவோம். இனி நாங்கள் இந்த ஆட்சியை அகற்றுறதுல மிக உறுதியாக இருப்போம். இந்த மாதிரிலாம் ஏதாவது பெண்ணி பூஸ்ட் பண்ணாருன்னா அது அடுத்த கட்டத்தில் ஒருவேளை நாளைக்கு கூட்டணியை ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு வேளை போய்கிட்டு இருக்க வச்சுங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? திமுக ஒழிக்கிறதுக்கு நாங்கள் எந்த எக்ஸ்டிங் பண்ண போய் யார் கூட சேருவோன்ற மாதிரியான ஸ்பீச் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. கூட்டணி நான் பார்த்துக்கிறேன், வெற்றி ஒன்றே லட்சியம், கூட்டணி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலை செய்ய தயாராகுங்க, இந்த ஆட்சி அகற்றுறதான் நம்ம இது. அதனால்
நல்ல இந்த முடிவு வழக்கமா நம்ம திமுக அதிமுகலாம் வந்து கூட்டணி குறித்த இறுதி முடிவு எடுப்பதற்கு தலைவருக்கு அதிகாரம் கொடுத்து ஒரு பொதுக்குழுல வந்து தீர்மானம் கொடுத்துட்டாங்க. நிறைவேற்றுவாங்க. ஏற்கனவே போன இதிலே கொடுத்துட்டாங்க. மறுபடியும் அதை வந்து உறுதிப்படுத்தி இது இப்போ பண்ணி எடப்பாடி சொன்னார் தெரியுமா, ஜெயலலிதா சொல்லுவாங்க கூட்டணி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வேலையை பாருங்கன்னுவாங்க. எடப்பாடியும் அதே பாணியில் கூட்டணி நான் பார்த்துக்கிறேன் வேலையை பாருங்க. சேம் அதே பாணியில் ஒரு சொன்னால் போதும், கூட்டணி இந்த விஷயங்கள்லாம் 1000 குழப்பங்கள் வரும், நீங்கள் எதை பற்றி இது பண்ணாதீங்க, நான் எடுக்கிறேன்னா நல்ல முடிவாக இருக்கும், அது கட்சியை காப்பாற்றுற முடிவாக இருக்கும், கட்சியை கொண்டு போகணும், நம்ம லட்சியம் வந்து அப்படி சொன்னால் கூட நம்ம ஆளுங்க டீ கோட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால் நம்ம லட்சியம் வெல்வது தான், அதற்கு நான் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக இருக்கும், எல்லோரும் தெம்பாக வேலை செய்யுங்க அப்படின்ற ஒரு மெசேஜை விஜய் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதனால் இது வந்து ஒரு தற்காலிக பின்னடைவு, இதுலேருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம். இன்றைக்கி பாருங்கள் எல்லாம் அணிகள்லாம் போட்டோம், தொண்டரணி அமைச்சிருக்கோம், பல இதை பயன்படுத்துகிறோம், இன்னும் அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லோரும் அவரவர் பகுதியில் வேலை செய்ய ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கொடுத்தாருன்னா அது நல்லாயிருக்கும். கொடுப்பாருன்னு நம்புகிறோம். நிச்சயமாக சார். தாவேகாவினுடைய அடுத்த கட்ட செயல்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை தெரிஞ்சிடும். அது பிறகு கூட்டணிகள் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு.